வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து மாணவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அதில் கல்வி கடனை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இது என்னென்ன மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, எந்த வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம அதிகமாக எதிர்பார்த்தது இந்த மத்திய பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கான நிதி எவ்வளோ வரப்போகுது, என்ன நலத்திட்டங்களை புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது மாணவர்களுடைய கல்வி கடன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ண போகிறதா ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் யார் யாருக்கு தள்ளுபடி பண்ண போகிறாங்க, இல்லை அது மட்டும் இல்லாமல் எத்தனை கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆதி திராவிடருக்கும் பழங்குடியினர் மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கல்வி கடனை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1972லேருந்து 2003 வரையும் படித்த மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் எதனால இது தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1972லேருந்து 2003 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிச்சிருக்கலாம். இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு தொழில்களில் ஆரம்பிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க காலமாக இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கு. அதை வசூல் பண்ண முடியாத காரணத்தினாலும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பதிவேடுகளும் சான்றிதழ்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காத ஒரு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கடன்களை வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இல்லை எவ்வளோக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 48.95 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலுவைத் தொகையாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா வசூலிக்க முடியாத ஒரு காரணத்தில் இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது வந்து பெண்டிங்கில் இருக்குது, இது கட்ட முடியாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது வந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாகவே இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்டோடைய அப்டேட்டை நீங்கள் நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோட நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்.